சமீபத்தில் தாவைக்கா கட்சி தலைவரான விஜய்க்கு இப்போ திருச்சியில வந்து பெரிய கூட்டம் கூடுச்சு. ஆனா அந்த கூட்டத்தின் பொறாமை வாயிலா பல எதிர்கட்சிகள் எல்லாம் இப்போது பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த கூட்டங்கள் வந்து சினிமா நடிகருக்கான சேர்ந்த கூட்டம், ஒரு தலைவருக்கான சேர்ந்த கூட்டம் இல்ல, அரசியலுக்கான கூட்டம் இது அல்ல அப்படி என்று தாவைக்கா கட்சி தலைவரை பற்றி இப்படி தாறுமாறா பேசுகிறார்கள். அதை பேசிய முதல் நபர் வந்து சீமான் அண்ணன் அவர்கள். இவர் வந்து சினிமா நடிகர் தாங்க. அது மட்டுமல்ல, சீமான் தம்பி என்று சொல்லிக் கொண்டிருக்க சாட்டை யூடியூபர் ஒருவர் வந்து தாவைக்கா கட்சி தலைவர் விஜயை பற்றி அவரும் கொஞ்சம் தாறுமாறாக பேசியிருக்கிறார். அதற்கு முன்னாடி இந்த கூட்டம் கூடியவுடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன என்பதுதான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. அனைவருக்கும் வணக்கம். தாவைக்கா கட்சி தலைவரை பற்றி சாட்டை யூடியூபருக்கு பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? நீங்கள் ஒரு இடத்தில் கொண்டால் உங்களை சார்ந்து இத்தனை கூட்டங்கள் கூடுமா? ஏனென்றால் நீங்கள் ஒரு நிரந்தர அரசியல்வாதி, இல்லை என்றால் ஒரு யூடியூபர், இப்படி என்று சொல்லிக்கொண்டே போலாம். ஆனால் நீங்க தான் சொன்னீர்களே, தாவைக்கா கட்சி தலைவர் கூட்டம் கூடியவுடன் திமுகவுக்கு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி விட்டது, திமுகவுக்கு போட்டியாளர் உருவாகிவிட்டார் என்று தாவைக்கா கட்சி தலைவர் விஜயை நிரூபிப்பட்டு பேசிய சாட்டையாக பேசிய நீங்களா இப்படி திருப்பி திருப்பி இப்போ சீமானுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீர்கள்? இதில் அரசியல் தந்திரமா அல்லது அண்ணனுக்கு வாசக்கொடி விளக்கா? இப்படி என்று எங்களையும் சந்தேகிக்க வைக்கும். ஆனாலும் இப்படி நீங்கள் சீமானுக்கு சில விஷயங்களை நீங்கள் அதற்கு சான்றிதழாக பேசும்போது வந்து பார்த்தா இது அரசியல் இல்லைங்க, அண்ணன் மீது வைத்திருக்கும் பாசம் என்பது எங்களுக்கு புரிகிறது. இது சினிமா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் யாருக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஒரு கூட்டம் கூடினால் அவர்களுக்காக பல லட்சங்கள் கூடும் என்பது யாருக்கு தெரியாது, எல்லாருக்குமே தெரியத்தான் செய்யும். ஏன் புரியத்தான் செய்யும். ஆனால் அப்பேற்பட்ட கூட்டங்கள் ஏன் நாளைக்கு ஒரு அரசியலாக மாறாதா? ஒரு அரசியல் ஓட்டாக அது கணிக்கப்படாதா? இப்படி என்ற சந்தேகங்கள் நமக்குள்ள இருக்கப்படாதா? இப்பேற்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதற்காக முன்னொன்று பேசுகிறீர்கள், பின்னொன்று பேசுகிறீர்கள். இப்படி உங்களுடைய பேச்சுகளே திரவட்டமாக இருக்கிறதே சாட்டை யூடியூபரை. நீங்கள் இப்படி பேசியதை பார்க்கும் போது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கப்படும்? ஆனாலும் தாவைக்கா கட்சியில் திருச்சியில் வந்த கூட்டத்தை உடனே திமுகவை இப்போது நீங்கள் யாரை தாக்கி பேசுகிறீர்கள்? விஜயை தாக்கி பேசுகிறீர்கள். எதற்காக? அண்ணனுக்காக. நான் தமிழர் கட்சி தான், இங்கே மக்களுக்காக போராடுகிறார்கள், மக்களுக்காகத்தான் வாழ்கிறார்கள், மக்களுக்காகத்தான் அவர்கள் நிலையாக நின்று அதற்காக வெற்றியாக போட்டியாளராக நின்று பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். மக்களுக்காக நான் தமிழர் கட்சி என்ன செய்து விட்டீர்கள்? நீங்கள் பணங்களை அங்கும் இங்குமாக செய்து அரசியல் மட்டும்தானே செய்து கொண்டு வருகிறீர்கள். மக்களுக்காக என்ன செய்து கொண்டு வருகிறீர்கள்? வெறும் பேச்சு மட்டும் பேசினா போதுமா அண்ணா? சீமா அண்ணா, நீங்கள் நாட்டில் எப்பேற்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் இருக்க போகிறது, அதை மேம்படுத்தி கொண்டு வந்திருக்கிறது என்றால் உங்களுக்கும் நல்ல ஒரு மதிப்பு கிடைத்திருக்கும்ல. இந்நாளில் பொன்னாளாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடும் சீமானுக்கு இந்த ஒரு கத்தி இதற்கு. ஆனாலும் அவர் சீமான் பேசியதை பார்க்கும் போது வந்து இதே கூட்டம் அஜித் வந்தாலும் கூட இதை விட பல மடங்கு கூட்டம் கூடும். அப்படி நீங்கள் விஜயம் அஜித்தை உசுப்பி ஏற்றுவதும் தெரிகிறது. இதை பற்றி நீங்கள் பேசுவதால் உங்களுக்கு என்ன பலன்? சினிமா நடிகர்கள் மொத்தத்தில் வந்தாலே கூட்டங்கள் கூடுவது வழக்கம். ரஜினிகாந்த் வந்தாலே கூட்டங்கள் கூடுவது வழக்கம். நயன்தாரா வந்தா பல மடங்கு கூட்டங்கள் கூடும் என்பது ஒரு வழக்கம். இதை ஒரு அரசியல் வந்து சினிமாவுக்குள் உள்நுழைய வைப்பதற்கு என்ன நியாயமாக கருதப்படும்? சீமான் அண்ணா உங்களுக்காக சப்போர்ட்டாக சாட்டை என்ற ஒரு யூடியூபரை வைத்திருக்கிறேன். இவர்தான் கடந்த தினங்களுக்கு முன்னாடியே பேசியிருக்கிறாரே, தாவைக்கா கட்சி திமுகவுக்கு எதிர்கட்சியாக இருக்கிறது என்று பேசியிருக்கிறாரே. அப்படி பேசினவர் இப்போது நாம் தமிழருக்காக வேண்டி தாவைக்கா கட்சி தலைவர் விஜயை தாழ்த்தி பேசுவதில் என்ன நியாயம் இருக்கிறது? எனக்கு ஒன்று மட்டும் புரிகிறது, விஜய் இனிமேல் திமுக கட்சியை தாழ்த்தி பேசுவதை விட நாம் தமிழர் கட்சியை தாழ்த்தி பேசுவதுதான் நல்லது என்று எனக்கு புரிகிறது. அப்படி பேசுங்கள் விஜய் அவர்களே. ஏனென்றால் நீங்கள் இன்னும் அப்படித்தான் பேச வேண்டும். திமுக கட்சி அது ஒரு பெரிய அரசு. அந்த அரசை நீங்கள் வம்புக்கு இழுப்பதை விட நாம் தமிழர் கட்சியை வம்பிழுப்பதுதான் நல்லது என்று நான் சொல்கிறேன். அதை போதுதான் இது போன்ற சாட்டைகள் வந்து மீண்டும் மீண்டும் அவர்களால் உடம்புகள் குத்துவது போலே நோண்டி நோண்டி உங்கெடுப்பார்கள். அப்போது உங்களுக்கு வெளுத்து வாங்கலாம். உங்களுக்கு எனக்கு ஒன்றும் இன்னும் புரிகிறது என்னவென்றால், நான் தமிழர் கட்சி
பாராளுமன்ற கட்சி இப்பேற்பட்ட சில கட்சிகள் வந்து விஜய்க்கு கொஞ்சம் கால் ஊசி போல விஜய் நினைக்கிறார் கூட. திமுக கட்சி தான் நமக்கு பெரிய ஒரு எதிரியான ஒரு கட்சியாக இருக்கக்கூடும் என்பதற்கான சில விளக்கங்களை சொல்லப்படுகிறது. இந்த விளக்கத்தின் மாறாகத்தான் விஜய் என்ன பண்றாருன்னா, நாம் தமிழர் கட்சியை நம்ம கணக்குல கொண்டு வராம இருக்கிறார். ஆனால் திமுக கட்சியை தாழ்த்தி பேசுகிறார். ஆனால் ஒன்று மட்டும் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக கட்சியை நீங்கள் இனி தாழ்த்து பேச, நாம் தமிழர் கட்சியை தாழ்த்தி பேசுகிறார். ஏனென்றால் இவர்தான் உள்குத்தும் வெளிக்குத்தும் அடக்குத்தும் உடுறவர். இதற்கு ஒருவரை வைத்திருக்கிறார், சாட்டை அடி மன்னனை. சாட்டை அடித்துக் கொண்டே இருங்கள், நீங்கள் பிரபலப்படுத்துங்கள், நான் குறை கூறிக்கொண்டே இருக்கிறேன். நக்களும் நையாடி மட்டும் பேசினால் அரசியலில் அரசாங்கத்தை நீங்கள் நடத்திவிட முடியுமா? அரசு மக்களை நீங்கள் கணித்து விட முடியும்? நம்புங்கள், எல்லாத்தையும் நம்பிவிடாமல் சில விஷயங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். மக்களுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்யுங்கள். நாளை நடக்கும் அரசியலில் 2026 ஆண்டு அரசியலுக்கு என்ன தேவை அதை செய்து கொண்டு வாருங்கள். இங்கே அடுத்தவரை தாக்கி பேசி உம்மளை உயர்த்து பேசி இங்கே எந்த பலனும் அடைய போறதும் இல்லை என்பதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சாட்டை யூடியூபரை உங்களுக்கும் புரிய வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க, ஷேர். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து